ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான வேர்க்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி நம்ம நிறையா வெரைட்டியில் செய்யலாம். இன்றைக்கி மெத்தட் நம்பர் 1 உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப குயிக்காக அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கடலை சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன், அதை போட்டுறேன். போட்டுட்டு இதை லைட்டாக வதக்குங்க. இதோடவே ஒரு 4-5 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருக்கிறங்காட்டி இவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பல் போட்டிங்கன்னா 2 பல் போட்டால் போதும். இப்போ இந்த கடலை சட்னி நிறைய மெத்தட் இருக்குது. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டான மெத்தட் மெத்தட் 1ன்னு சொல்லலாம். இதை தேங்காய் சேர்த்து பண்ணுறது, வெங்காயம் சேர்த்தாமல் பண்ணுறது, அப்புறமா பச்சை மிளகா போட்டு பண்ணுறது, அதுவும் இல்லாமல் ப்ளைனாக பச்சையாகவே அரைச்சி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மெத்தட் நம்பர் 1. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா சேர்த்து சாப்பிடாதவங்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் ராகி தோசை சுட்டிங்கன்னா, ராய் அடை அது மாதிரிலாம் சுடும்போது, ராகி களி அது மாதிரிலாம் செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ இது ஒரு சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுறேன். சேர்த்து அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதோடவே காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 போல் சேர்க்குறேன். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு. இது 3 ரொம்ப முக்கியம். இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி தண்ணி இருந்தது இல்லை புளி பேஸ்ட் இருந்ததுன்னா கூட அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஆல்ரெடி வறுத்து வச்ச வேர்க்கடலை யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் வறுக்கிற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் பச்சை கடலையாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் வேர்க்கடலை வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா நல்லா வறுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி நான் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்பப்போ உங்களுக்கு தேவைங்கிறப்ப எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் அதோடவே நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா வெயிட் இல்லை, சுத்தமாக வெயிட் இல்லாத ஒரு கடாய், சில்வர் கடாய். அதனால் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ விடாமல் கிளறிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது ஃபைனலாக இதில் நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்தேன்னு சொல்லிங்க இல்லைங்களா, அதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு இப்போ ஒரு 1/2 கப் போல் இதில் நான் சேர்த்துக்கிறேன். தோல் சேர்த்தும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தோலோடவே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்சா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். நான் மல்லி சேர்த்துருக்கறனால மல்லி இலை தேவையில்லை, வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளித்து கொட்டிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிப்பை சட்னியில் கொட்டிடலாம்.
சூப்பரான கடலை சட்னி ரெடி. சட்னியை இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணிங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி டேப்பில் எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க, எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.